गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, மன்மத வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், திதி தேய்பிறை, ஏகாதசி திதி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இரவு வரையிலே, நள்ளிரவு வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது விருச்சிக ராசிக்கு. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் குரு, கன்னியில் புதன் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று திருச்செந்தூர் ஆவணி உற்சவத்தில் 7ஆம் திருநாள் உருகு சட்டம், சிவப்பு சாத்தி. இந்த 7ஆம் திருநாள் 8ஆம் திருநாள்களிலே திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சிவ அம்சமாக, பிரம்மாவின் அம்சமாக, விஷ்ணுவின் அம்சமாக அலங்காரம் செய்யப்பட்டு பவனி வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி. இந்த 7ஆம் திருநாள் சுவாமி புறப்பாடு ரொம்ப விசேஷமானது. இன்றைய தினம் திருச்செந்தூர் ஆவணி பெருவிழாவிலே, ஆவணி மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த முக்கியமான ஒரு திருவிழா திருச்செந்தூரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் 7ஆம் திருநாள் சிவப்பு சாத்தி. இன்றைய தினம் நள்ளிரவிலே வெள்ளை சாத்தியும், பிறகு நாளைக்கு பச்சை சாத்தியுமாக முருகப்பெருமான் மும்மூர்த்தி அம்சமாக தரிசனம் கொடுக்கின்ற நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும். கும்பகோணம் ராமர் கோவிலிலே இன்றைய தினம் சீதா கல்யாணம். விநாயக சதுர்த்தி உற்சவம் இன்றைய தினம் பெரும்பாலான தலங்களிலே ஆரம்பமாகிறது. திருவையாறு, கணபதி அக்ரஹாரம், உப்பூர், மிலட்டூர், திருவலஞ்சுழி, பிள்ளையார்பட்டி, தேவக்கோட்டை உட்பட, தேவக்கோட்டை, கணபதி அக்ரஹாரம் உட்பட அநேக ஸ்தலங்களிலே விநாயக சதுர்த்தி உற்சவம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார், சிதம்பரம் முக்குருணி விநாயகர், மதுரை முக்குருணி விநாயகர், பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர், இப்படி ஏராளமான விநாயகர் ஸ்தலங்களெல்லாம் இருக்கின்றன. விநாயகர் சதுர்த்தி நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் விநாயகர் தலங்களிலெல்லாம் விநாயகருக்கு முக்கிய சன்னதி உள்ள தலங்கள் திருவலஞ்சுழியெல்லாம் ஸ்வேத விநாயகர், வெள்ளை விநாயகர், அத்தகைய தலங்களிலே இன்றைய தினம் திருவிழா ஆரம்பமாகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா ஆரம்பம் இன்று முதல். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 3ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருக்கும் சந்திரனால் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் விளங்கும். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்து சந்திரன் என்பதால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது உங்களது பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கிறது. பதவிகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் ஏற்படும். திருமணம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் வந்து சேரும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் இன்று முழுவதும் இருக்கிறது. ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்கும். 6ஆம் வீட்டோன்
2 நீச்சம் அடைந்திருப்பதால் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். ருணரோக சத்ருஸ்தானாதிபதி வலுவிழந்தும் ராசி அதிபதி உச்சம் பெற்றும் இருப்பதால் இப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்க போகிறீர்கள். தொழிலில் வெற்றி, வழக்குகளில் வெற்றி, பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம், அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே மறைவு பெற்றிருந்தாலும் அது குருவின் நட்சத்திர சாரம் பெற்றுள்ளது. குருவின் நட்சத்திரங்களுள் ஒன்றான புனர்பூசத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ஒன்றாக இணைந்துள்ள அற்புதமான ஒரு கிரக நிலவரம். அதிக அளவிலே நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதிலே நீங்கள் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் மிக அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசியில் குரு, 11ஆம் இடத்தில் குருவின் நட்சத்திரத்தில் சந்திரன். ராசியிலே உள்ள குரு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களது தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது. 10ஆம் இடமாகிய மிதுனத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மிதுனமும் புதனின் வீடுதான். இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வழக்குகள் விசாரணைகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றிலே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். வழக்கில் வெற்றி, பொருளாதார நிலையிலே முன்னேற்றம், கடன் இருந்தால் அவையெல்லாம் முற்றிலுமாக அடைந்துவிடும். ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதேனும் வியாதி குறைபாடுகள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருந்தால் இப்போ அதெல்லாம் சரியாயிடும். மாத்திரை மருந்தெல்லாம் தலையை சுற்றி தூர போட்டுருவீங்க. இனிமேல் அவசியமே இல்லை. அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க போகிறீர்கள். பல விதத்தில் நன்மைகள் நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் அமைந்திருக்கிறது. 10 குடைவன் 9ஆம் இடத்திலே, 9 குடைவன் உச்சம் 12ஆம் இடத்தில். தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்தை கடந்து செல்லும் பொழுது பாக்யாதிபதி உச்சமாக இருப்பதால் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய திருப்பு முனையாக சில மாற்றங்கள் நிகழும். ஒரு சிலர் புதிய தொழில் துவங்குவார்கள். ஒரு சிலருக்கு புதிதாக தொழில் கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சுலபமாக நடைபெறும், சிறப்பாக நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. உங்களது முக்கியமான கடமைகளை மட்டும் செய்யுங்கள். அதிகமாக பேச வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடித்த விஷயம் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு பிடித்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் நான் சொல்வதுதான் சரி என்று போய் யாரிடமும் வாதிடக்கூடாது. ஒவ்வொருவருடைய அபிப்பிராயம் ஒரு மாதிரி இருக்கும். அதில் நாம் தலையிடக்கூடாது. உங்களுடைய கருத்தை சொல்வதில் கூட மற்றவர்களுடைய மனம் நோகாதபடி அதை சொல்ல வேண்டும். நியாயமான கருத்தை கூட சில நேரத்தில் எடுத்து சொன்னால் அது மற்றவர்களை பாதிக்கிறது. ஆகவே மிகவும் யோசனை செய்து நிதானமாக பேச வேண்டும். சில விஷயங்களை சொல்வதை விட சொல்லாமல் விட்டு விடுவதே நல்லது. இன்றைய தினம்
நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நள்ளிரவு வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மிக மிக அற்புதமான நல்ல நாள். 8க்குடையவன் 8க்கு 12ஆம் இடத்திலே இருக்கிறது. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்திற்கு போய்விட்டது. ராசி அதிபதி வலுவாக 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 9க்குடைய பாக்யாதிபதி சூரியனும் கூட இணைந்திருக்கிறது. குரு சூரிய சேர்க்கை என்பது ஒரு யோகத்தை கொடுக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி நீட்டிப்பு கிடைக்கலாம். ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய சலுகைகளெல்லாம் அறிவிக்கப்படும். மிக சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பணம் வருங்கிற மாதிரி இல்லை, நிரந்தரமாக உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கு தேவையான வழிமுறைகளெல்லாம் இன்றைய தினம் தெரிய வரும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் ஏற்படும். செல்வாக்கு செல்வ செழிப்பு ஆகிய இரண்டும் ஏற்படக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. சின்னதாக எங்கேயோ ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது. உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். A stitch in time will save 9. உடனுக்குடனாக உடல் ஆரோக்கியம் தொடர்பான குறைபாடுகளை கவனித்து அதற்கு உரிய சிகிச்சை அளித்து நீங்கள் ஆரோக்கியத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும். உங்களது தொழில் நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கும் புதன் வக்கரமடைய துவங்கிவிட்டது. ஆகவே உங்களுக்கு அது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் குரு சேர்க்கை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 6க்குடையவன் 6க்கு 12ஆம் இடமாகிய 5ல் அமர்ந்திருப்பதால் குருவின் சாரம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் மறைந்து போகும். தொழில் தொடர்பான அனைத்து சிக்கல்களும் தீரும். அனைத்து தடைகளும் விலகும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்திற்கு சென்ற சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அளிக்கும். லாபஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருப்பதால் தனலாபத்தை கொடுக்கும். தனஸ்தானாதிபதியான செவ்வாய் இன்னும் ஒரு சில நாட்களிலே நகர்ந்து சிம்மத்திற்கு சென்று விடுகிறது. கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு சென்ற பிறகு உங்களுக்கு இன்னும் கூட பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனை செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் அதிகாலை முகூர்த்தம் 5 மணியிலிருந்து 6:30 மணி வரை சிம்ம லக்னம் முகூர்த்த லக்னம். 5 to 6:30 நாளைக்கு காலையில் விடிகாலம்பர முகூர்த்தம். நாளைய தினம் ஏகாதசி விரதம். இன்னைக்கு காலையில் 10 மணியிலிருந்து ஆரம்பித்து ஏகாதசி இன்னைக்கு முழுமையாக இருக்குது. நாளை காலையில் 8:30 மணி வரைக்கும் இருக்குது. சிறிது நேரம்தான் நாளைக்கு காலை ஏகாதசி இருக்கிறது. ஆனால் நாளைக்குத்தான் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் நாளை தினம் அதை கடைபிடிக்க வேண்டும். நாளைக்கு ஏகாதசி விரதம் சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 5 மணி முதல் 6:30 வரை. 5 to 6:30 சிம்ம லக்னம். விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இலைகளை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் நான் சொல்லவிருப்பது 2 இலைகள். மருத இலை, எருக்கம் இலை. இந்த ரெண்டையும் பற்றி இன்னைக்கு சொல்லான்ட்டு இருக்கேன். மருத மரம் அப்படிங்கிறது ஆற்று ஓரமாக நிறைய இருக்கும். தென்னிந்தியாவிலே காவிரி கரை ஓரத்திலும் தாமிரவருணி நதிக்கரை ஓரத்திலும் இந்த மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மருத மரத்தின் இலையால் விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கும்.
மக்கட்செல்வம் இல்லை, திருமணமாகி பல வருடங்களாகியும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், என்ன பண்ணியும் கடைசி வரைக்கும் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களெல்லாம் மருத இலையால் விநாயகரை வழிபட வேண்டும். மருத மரம் ஞாபகம் வச்சுங்க, மருத இலை. மருத மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்கள் பிள்ளையார்பட்டி முக்கியமானது. மருதீசர் நாங்கள் ஈஸ்வரனுக்கு திருநாமம். பிள்ளையார் சன்னதிக்கு எதிர்க்க ஒரு சிவன் சன்னதி இருக்குது, அந்த சுவாமி திருநாமம் மருதீசர். மருத மரம் அங்கே தலவிருட்சம். அதே போல் திருவிடை மருதூர், அது மருத மரத்தை தலவிருட்சமாக கொண்ட தலம், அதனால்தான் மருதூர் அப்படின்னு வருது. திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனம். சான்ஸ்கிரிட்டில் அர்ஜுன பத்திரம் அப்படிம்பாங்க. அதை மருத இலையை வடமொழியில் அர்ஜுன பத்திரம் என்று சொல்வார்கள். மருத இலை என்பது தமிழ் பெயர், சமஸ்கிருத பெயர் அர்ஜுன பத்திரம். திருவிடை மருதூரில் தலமரம் மருத மரம். திருப்புடை மருதூர்னு ஒன்று இருக்குது திருநெல்வேலியில், தாமிரபரணி ஆத்தங்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் திருப்புடை மருதூர். இந்த திருப்புடை மருதூர்லேயும் மருத மரம் தான் தலைவிருட்சம். வடக்கு ஆந்திர மாநிலத்திலே ஒரு ஸ்ரீசைலம் என்ற ஒரு மிக பிரபலமான ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்திலையும் மருத மரம் தான். மருத மரம் தலவிருட்சம். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நட்சத்திர மரம் மருத மரம். இந்த மருத இலையால் விநாயகரை பூஜை செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த 21 இலைகள் நான் இப்போ சொல்கிறேனே, இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எங்கெங்கே எது கிடைக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கி இந்த 21 இலைகளை கொண்டு விநாயகரை அனைவரும் பூஜை செய்ய வேணும். விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் வீட்டில் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பிள்ளையாரை வணங்குபவர்கள் எல்லோரும் இந்த 21 இலைகளால் வணங்க வேண்டும். ஒவ்வொரு இலையால் பூஜை செய்தால் என்ன பலன் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மருத இலையால் விநாயகரை வழிபாடு செய்தால் புத்திரபாக்கியம் உண்டாகும். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள், மக்கட்செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல உபாயம். அதே போல் எருக்க இலை, எருக்கம் பூ நம்ம பயன்படுத்துவோம் விநாயகர் சதுர்த்திக்கு. அந்த எருக்க செடியுடைய இலை இருக்கிறதே, அதால் பூஜை செய்தால் கருவிலே உள்ள சிசுவிற்கு பாதுகாப்பு கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப அவசியம் அதை பண்ணணும். எருக்க இலையால் விநாயகருக்கு பூஜை செய்தால் கருவில் உள்ள சிசு பாதுகாக்கப்படும். அதாவது அந்த குழந்தை வளர்ச்சி நன்றாக இருக்கும், அதற்கு எந்த குறையும் வராது. ஸ்கேன் பண்ணி பார்த்து உடனே கலைச்சிருன்னெலாம் டாக்டர் சொல்ல மாட்டாங்க. குழந்தையுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும், அது எல்லா விதத்திலையும் பாதுகாக்கப்படும். மிஸ்கேரேஜ் ஆகாது, அபார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லபடியாக வளர்ந்து நல்லபடியாக பிரசவமாவதற்கு இந்த எருக்க இலையால் பூஜை செய்வது வழக்கம். இப்படி ஒவ்வொரு இலையால் வழிபட்டால் ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் 2 இலைகளை பற்றி பார்த்தோம். ஒன்று மருத இலை, மருத இலையால் பூஜை செய்தால் புத்திரபாக்கியம். மற்றொன்று எருக்க இலை, எருக்க இலையால் பூஜை செய்தால் கருவில் உள்ள சிசுவிற்கு பாதுகாப்பு, சிசு சம்ரட்சணம். இது ரெண்டும் இன்றைய தினத்திற்கான தகவல்கள். நாளைய நிகழ்ச்சியிலே இன்னும் சில இலைகளை பற்றியும் அவற்றை கொண்டு விநாயகரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றியும் சொல்லவிருக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம்.
கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரத்தில் சகோதரருக்குள்ளே ஏதாவது ஒரு பகை வந்துடும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு கிளம்புற நேரத்தில் மன வருத்தம் தரக்கூடிய செய்திகள் தேடி வரும். அதே மாதிரி உறவுகள் 4 பேர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் யாராவது ஒருத்தர் மனக்கசப்போடு வெளியில் போக முடியாது வரும். இது நிறைய வீடுகளில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தாலும் ஒரு சுபகாரியம் நடக்கும் பொழுதும் நெருங்கிய உறவினர் யாராவது சாப்பிடாமல் எழுந்து போயிடுவார், சண்டை சச்சரவு மன வருத்தத்தோடு. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நடக்கும். இதுக்கு சுலபமான ஒரு பரிகாரம் உண்டு. இந்த மாதிரி பந்து ஜனங்களிடையே இந்த மாதிரி மனக்கசப்புகள் வருத்தங்கள் ஏற்படக்கூடியதுக்கு ஒரு சுலபமான ஒரு பரிகாரம் உண்டு. இது நம்ம சொல்கிறது என்னென்னா, அதுக்கு நதிக்கரை ஓரத்துலேயோ இப்போ சொல்ல போகிற பரிகாரம், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வருத்தங்கள் குடும்பத்தில் நடந்தால் அவர்களுக்கு இப்போ சொல்ல போகிற பரிகாரம் எளிமையான பரிகாரம். அதாவது இப்போ இதை நதிக்கரை ஓரத்துலேயோ சிவாலயத்திலேயோ பசு கொட்டகையிலையோ நம்ம வீட்டோட பூஜை அறையிலையோ இந்த தானத்தை செய்யலாம். இப்போ சொல்கிற தானத்தை செய்யலாம். அதாவது இனிப்பு ஒரு கிலோ வெல்லம், 1 கிலோ வெல்லம், வெத்தலை பாக்கு பழம், 5 முக ருத்ராட்சம். ருத்ராட்சம்னா எல்லாருக்கும் தெரியும், 5 முக ருத்ராட்சம். அதில் ஒரு முகத்துலேருந்து 2 முகம் 3 முகம் 4 5 6 முகம்னு நிறைய கிடைக்கிறது. இதில் 5 முக ருத்ராட்சம் வாங்கி, ஒரே ஒரு ருத்ராட்சம் வாங்கி வெத்தலை பாக்கு பழம் வச்சு யாராவது சிவன் அடியாருக்கோ சிவனோட அடியாருக்கோ இல்லை சிவாலயத்தில் பூஜிக்கக்கூடிய அர்ச்சகருக்கோ இதை தானமாக கொடுக்கலாம். இது எப்போ தானமாக கொடுக்கலாம் அப்படின்னா, மாத பிறப்பன்றோம். இப்போ ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி 1 ஆரம்பிக்கிறது, இல்லை புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி 1 ஆரம்பிக்கிறது. அந்த மாத பிறப்பன்றோ இல்லைன்னா திருவாதிரை நட்சத்திரம் அன்றோ, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கோ, அதுவும் இல்லை அப்படின்னால் புண்ணிய காலங்கள்லையோ, அதாவது கிரகண புண்ணிய காலம்னா கிரகணத்தும் போதோ இல்லை வேறு புண்ணிய காலங்கள் பொழுதோ இந்த தானத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கோ, உங்களோட தமிழ் மாதம் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய பிறந்த நாள் அன்றைக்கோ, இது ஆங்கில தேதியை சொல்ல, ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கோ பிறந்த நாள் அன்றைக்கோ நீங்கள் இந்த தானத்தை நீங்கள் கட்டாயம் செய்யலாம். அது மாதிரி நீங்கள் கிழக்கு முகமாக இருந்து அவர்களுக்கு இந்த தானத்தை செய்தால் இப்போ இந்த குடும்பத்தில் சொன்ன இந்த மாதிரி சச்சரவுகள் கட்டாயம் வராது. சிவனோட அருளால், சிவபெருமான அருளால் குடும்ப ஒற்றுமை கட்டாயம் இருக்கும். இந்த 5 முக ருத்ராட்ச தானம்ன்றது ரொம்ப உயர்ந்ததாக சொல்லியிருக்கு. ஓடுற நதிக்கரையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். காவேரி அதேமாதிரி கங்கைன்னு மாதிரி நதிக்கரை ஓரம் செய்கிறது ரொம்ப விசேஷம். சூரிய கிரகணத்தும் பொழுதும் சந்திர கிரகணத்தும் பொழுதும் செய்கிறதும் இன்னும் ரொம்ப சிரேஷ்டமானது. மாச பிறப்பும் உயர்ந்ததாக சொல்லியிருக்கு. சிவனடியாருக்கோ சிவனை பூஜிக்கக்கூடியவர்களுக்கோ செய்கிறது மிக மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியதாக இது சொல்லியிருக்கு. எளிமையான பரிகாரம், ஆனால் சிறப்பான பரிகாரம். கூடுமானவனை குடும்ப உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதை ஒரு முறை செய்தால் போரும், கட்டாய நன்மைகள் நடக்கும். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு விஷயம் நம்மளுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், கேக்குதுங்க. உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் தமிழ் செல்வி. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருக்கோசூர்ல இருந்து பேசுறோம், சிவகங்கை மாவட்டம். யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? நான் என் பையனுக்காக. அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவனோட பிறந்த தேதி டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி, வருஷம் 1999. தமிழ் மாசம் அவனுக்கு கார்த்திகை 28. அவனோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், ராசி கும்ப ராசி. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகனுக்காக பேசணும்? இல்ல, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் அவனோட ராசிக்கு எப்படி இருக்கு, என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உடம்புக்கு அவனுக்கு பின்னாடி கழுத்துல வலிக்குதுன்னு சொல்றேன், அதனாலதான் பாக்கலான்னு. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கம்மா. சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்கம்மா. பையனுக்கு எப்பயில உடல்நிலை சரியில்லை? இப்போ 1 மாசமா இருக்கேன் சார். சரி, மருத்துவம் காட்டுறீங்களா?
மருத்துவமனை கூட போயிருக்காங்க சார். சரி, உங்கள் கணவர் என்ன உத்தியோகம் பண்ணுறார்? கணவர் விவசாயம் தான் சார். சரிம்மா, இப்போ என்ன பரிகாரம் பண்ணலான்றதை பார்க்கலாமா? சரிங்க சார். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி 6ஆம் இடத்தை பாபகிரகங்கள் பார்க்குறதுன்னு வந்திருக்குமா. இப்போ சொல்ல போகிற எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் குணம் தெரியும். ஆனால் மருத்துவ தேவை உண்டுன்னு தான் வந்திருக்கு. அதாவது இது சின்ன அளவில் இல்லாமல் கொஞ்சம் மருத்துவ தேவை கட்டாயம் உண்டுன்றது தான் இதில் வந்திருக்கு. உங்களுக்கு இதை சுலபமாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால இப்போ சொல்கிற பரிகாரங்களை சுலபமாக செய்யலாம். நீங்கள் உங்கள் எல்லையில் இருக்க கிராம தெய்வத்துக்கு உங்கள் பையன் பிறந்த கிழமை அன்னைக்கு பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சாத்வீக பூஜைன்னு பண்ணுங்கள். நீங்கள் பையன் பிறந்த கிழமை அன்னைக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கிராம எல்லையில் இருக்க தெய்வத்துக்கு. அதுக்கப்புறம் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ இல்லை விநாயகர் கோயில்லையோ 3 வேம்பு விருட்சம் வாங்கி நட்டுடுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க கருடனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி கருடனை தொடர்ந்து தரிசனம் பண்ணும்போது ஆகாசத்துலேயும் ஒரு முறை உங்களுக்கு கருட தரிசனம் கிடைக்கும். அது பிரச்சனை தீர்றதுக்குரிய ஒரு நல்ல சகுனமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு பரிகாரம் வேண்டாம். ஆனால் மருத்துவ தேவை இருக்குதுன்னு வந்திருக்கு. வேறு எந்த தோஷங்களும் கிடையாது. இது கிரக ரீதியான தோஷம்தான். கட்டாயம் இப்போ சொன்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கம்மா, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம், நான் சந்தன் பேசுறேன் மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? மேடம் நான் சென்னையில மவுண்ட் ரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தாங்க மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். அதெல்லாம் எனக்கு பிறந்த தேதி அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க மேடம் எனக்கு. என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அப்பப்போ ஏதாவது உடம்பு சிறு பிரச்சனை வந்துக்கினே இருக்கு. ஏதாவது இப்ப சென்னைக்கு நாங்க பழக வந்திருக்கேன். நான் கிராமத்துல இருந்து ஏதாவது சென்னையில ஏதாவது சொந்த வீடு ஏதாவது ஸ்லம்புல ஏதாவது கிடைக்குமா என்ன சாமிஜி? சரிங்க சார், சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி சொல்லுங்க, என்ன உத்தியோகம் பண்றீங்க? நான் பில்டிங் பெயிண்டரா இருக்கேன் சாமி. பெயிண்டரா இருக்கீங்களா? ஆமா, பெயிண்டரா இருக்கேன். சரி, இப்போ ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைனா எந்த மாதிரி இருக்கு? மூச்சு சம்பந்தப்பட்டதா? அந்த மார் சம்பந்தப்பட்ட மாறு புடிச்சிங்கிற மாதிரி. சரி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா இல்ல. சரி, வீடு வாங்கணுன்ற எண்ணம் இப்பதான் இந்த வருஷம் இருக்கா உங்களுக்கு? எண்ணம் வீடு வாங்கணும்? ஆமாங்க சாமி. சரி, உங்க குலதெய்வம் எது? குலதெய்வம் பெருமாள், திருப்பதி வெங்கடாஜலம். இப்போ சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்துட்டு வாங்க. இது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் பௌர்ணமி பச்சையம்மனை தரிசனம் பண்ணுங்கள். பௌர்ணமி பச்சையம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கணும். முடிஞ்சால் உங்கள் பேரில் அர்ச்சனையும் பண்ணலாம். கட்டாயம் தரிசனம் மட்டும் காலம்பரையோ சாயந்தரமோ பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அம்மன் கோயில் இருக்குது. பச்சையம்மன்றது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். பௌர்ணமி காலங்களில் கட்டாயம் இந்த பௌர்ணமி கேலண்டர் பார்த்தா தெரியும். அதை பார்த்துட்டு பௌர்ணமியில் காலம்பரையோ சாயந்தரமோ எப்போ தரிசனம் பண்ணுறீங்களோ அப்போ பௌர்ணமி இருக்கணும். அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்போ இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இது இப்போ நீங்கள் வீடு வாங்குகிற யோசனை பற்றி சொன்னீங்க. இன்னும் குறைந்தபட்சம் நீங்கள் இந்த வருடம் பொறுமையை கடைபிடிக்கணும். இப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அதற்கான காலம் இன்னும் கூடி வரலை. குறைந்தபட்சம் 1 வருடம் அப்படியே பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த குறைந்தபட்ச இடத்துலையாவது வீடு கட்டாயம் அமையும். குறைந்தபட்சம் சின்ன இடத்துலையாவது வீடு அமையும். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதுக்கான பரிகாரம் அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் திருப்போரூர் போய் முருகப்பெருமானை வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். கட்டாயம் வீடு யோகம் அமையும். ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க. கட்டாயம் சுவாமி அருளில் நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் பிரியங்கா, திருத்தணில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கும் என் தம்பிங்களுக்காக தான். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி 2/2/1988. கடகராசி, ஆயில நட்சத்திரம், கன்னி லக்னம். தம்பி பெரியவன் பேரு சதீஷ்குமார், 11/11/1989, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இன்னொரு தம்பி இந்திரகுமார், 19/1/1993,
விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு 28 வயசு ஆகுதுங்க மேடம். இன்னும் மேரேஜ் ஆகல, எதுவும் ஃபிக்ஸ் ஆகல. நான் எங்க ரிலேஷன் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வீட்லயும் ஒன்னும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி எங்க தம்பிங்களுக்கும் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எதுவுமே செட் ஆகல. ஜாபும் வேலை எதுவுமே. அதை பத்தி தான் கேட்கணும். சரிம்மா, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, எதனால வேண்டான்றாங்க? இல்ல நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, படிப்பு சரியில்லையா இல்ல உங்க அந்தஸ்து சரியில்லையா? அந்தஸ்துனா வசதி குறைவா அவங்க? ஆமாங்க சாமிஜி. சரி, படிப்பு நல்லா படிச்சிருக்காரா? படிச்சிருக்காங்க சாமிஜி. படிச்சிருக்காங்களா? அந்தஸ்துனா அவங்களுக்கு சொந்த வீடு வாகனங்கள்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் இருக்குங்க சாமிஜி. அப்போ உங்களை விட அவங்க வசதி குறைவானவங்க நினைக்கிறாங்களா? ஆமாங்க சாமிஜி. சரி, ஆனா அது வந்து அவங்க வீட்டில் பையன் வீட்டில் விருப்பம் இருக்கா? இருக்குங்க சாமிஜி. ஆனா அவங்களுக்கு வேலை இல்லை. சரி. கொஞ்சம் எங்களுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சண்டையாவே இருக்கு. சரி. இவங்க கொஞ்சம் சூசைட் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. அது கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க அப்பா அம்மாவா? அப்பாக்கு தெரியுமானே தெரியல. ஆனா அவரும் அப்படிதான் சொல்லுவாரு எப்படி இருந்தாலும். சரி. வீட்டுல தம்பியும் சரி, அம்மாவும் சரி, சித்தப்பாங்க எல்லாருமே இப்படிதான் மிரட்டுறாங்க. நான் 10 வருஷமா அவரைதான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பகை இருக்கா? இப்பதான் சின்னதா ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை. இப்போ என்னால இப்ப நான் விரும்புறதால இன்னும் அவங்க அப்படி பெருசாக்கிட்டாங்க. வேணாம் அப்படின்னு முடிவு பண்றதால. சரி. வேணாம் அப்படின்னு. அவங்களுக்கு வேலை மெயினா வேலை கிடைக்கல இன்னும். வேலை கிடைச்சா கொடுப்பேன்றாங்களா உங்க அம்மா? அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா அப்பா இஷ்டம். அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் செய்யும். அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிட்டா கொடுப்பாங்களா? கேட்டோன்னே வேலை கூட இல்ல அந்த பையனுக்குன்னு சொல்றாங்க. அப்படி கேட்டாலும் எப்படி இருந்தாலும் அப்பா இஷ்டம், அப்பா விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னு பாத்துடலாமா? உங்க சகோதரர் என்ன சொந்த தொழில் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காரு? பெரியவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஒண்ணு ஆரம்பிச்சான், அதுவும் சரியா போல. சரி. எதுவுமே பிசினஸ் எது தொடங்கினாலும் சரியா. இப்ப உங்க 2 பேர் உங்க சகோதரருக்கு என்ன பண்ணலாம்னு பாத்துடலாமா? என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பாத்துடலாம். இப்போ முதல்ல வந்து நீங்கள் வந்து 10 வருஷமாக வந்து பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அது நல்ல விஷயந்தான். பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அந்த கருத்து வேறுபாடு சரி பண்ணுறதுக்கு என்னவோ அதான முயற்சியில் தான் நீங்கள் ஈடுபடுறது நல்லதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த விஷயத்துக்கு ஒன்று இது நல்லதாக இருந்தால் இப்போ சொல்கிற பரிகாரத்தை பண்ணுங்கள், இந்த இடமே முடியும். இல்லை இது நல்லதில்லை முடிஞ்சா அப்படின்னா சுவாமி அருளில் வேறு நல்ல இடமா தேடி வரும். அதனால் இப்போ பரிகாரம் பண்ணிங்கன்னா எது நல்லதோ உங்களுக்கு அது நடக்கும். எப்பயுமே நமக்கு வேண்டியதை இதை கொடுன்னு சுவாமியை கேட்குறத விட நமக்கு எது நல்லதோ அதை கொடுன்னு கேட்குறது விசேஷம். நீங்கள் வீட்டில் துளசி செடி வச்சு செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றிட்டு வாங்க. துளசி சம்பந்தமான புஸ்தகம் தமிழில் கிடைக்கும். அந்த புஸ்தகத்தில் தினமும் அதை படிச்சுட்டு வாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கும் ராஜராஜேஸ்வரியோட படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லலாம். பௌர்ணமி தூரம் சொல்லிட்டு வாங்க. 3வது விஷயம், இந்த நவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு நவராத்திரி வருது இல்லையா, அந்த நவராத்திரி அன்னைக்கு அஷ்டமி நவமி 2 நாளும் பக்கத்தில் இருக்க துர்க்கையோட கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். இது நல்லதாக இருந்தால் இந்த இடமே முடியும். இல்லை இது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு வேறு நல்ல இடம் தேடி வரும். இதை செய்யுங்க. இப்போ சகோதரரோட வியாபார விஷயம் சொன்னீங்க. இப்போ அவங்க 2 பேருமே இப்போ சொல்கிற பூஜையை பண்ண சொல்லுங்கள். அதாவது ஐப்பசி மாதம் தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அந்த குபேர பூஜையை அன்றைக்கி சாயந்தரம் யாராவது ஒரு அர்ச்சகரை வர சொல்லி குபேர படத்துக்கு வழிபாடு பண்ணி அர்ச்சனை ஆரத்திலாம் பண்ணி குறைந்தபட்சம் 6 இனிப்பு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் வந்து இந்த தடைகள்லாம் விலகும். அவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யோகம் வரும். 2 பிரதரும் சேர்ந்தே சகோதரரும் சேர்ந்தே பண்ணலாம். ஐப்பசி மாதம் தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய குபேர பூஜை அன்னைக்கு வழிபாடு மாலை வேலை பண்ணுங்கள். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நம்மளுடைய நேயர்களுக்காக நல்ல ஒரு தகவல் நீங்க சொல்லியிருக்கீங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட பேர் புவனேஸ்வரிங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? என்னோட ஹஸ்பண்ட்காகவும் எனக்காகவும் கேக்குறேங்க மேடம். அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஹஸ்பண்ட் நேம் வந்து அன்பழகன் மேடம். 28/6
1979 மேடம். அவங்க நட்சத்திரம் வந்து ஆயில நட்சத்திரம் மேடம், கடக ராசிங்க மேடம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்கணுமா உங்களுடைய கணவருக்காக? ஜாப் வந்து சரியா அமைய மாட்டேங்குது மேடம். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா என்னன்னு ஒரு டவுட்டுங்க மேடம். இன்னொன்னு மேடம், சர்டிபிகேட்ல இருக்கிற வேற தேதிங்க மேடம், பிறந்தது வேற தேதிங்கிறதுனால அதனால எதுவும் ப்ராப்ளம் ஆகுங்க மேடம். அதை பத்தி கேட்கணுங்க மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு என்ன மாதிரியான பதில் இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சமைச்சிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். நமஸ்தே சார். பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க சார். என் ஹஸ்பண்டுக்காகவும் எனக்காகவும். சரிம்மா, ஜாதக ரீதியா உங்களுக்கு வந்து நீங்க அரசாங்கத்துல இந்த பள்ளிக்கூடத்துல கொடுத்த தேதியை பத்தியெல்லாம் பிரச்சனை கிடையாதுமா. அதை வந்து எந்த காலத்துக்கும் நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் இதான் கேட்குறாங்க. நீங்கள் பொதுவாக பள்ளிக்கூடத்துல சீக்கிரம் சேர்க்கணும்னு கொடுப்பாங்க, வயசை கூட இல்லை வேற காரணங்களால் அது மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதற்கும் இப்போ நீங்கள் வந்து ஜாதகம் கணிக்கிறீங்க இல்லையா, அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ஜாதகம் கணிக்கிறதா இருந்தாலும் எண் கணிதம் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை மட்டும் எடுத்துட்டா போகிறோம். அதனால் நீங்கள் அந்த கெசட்டில் கொடுத்துருக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் வேலைக்காக கொடுத்ததோ பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்ததோ இதில் வந்து சேரவே சேராது. ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தை பயன்படுத்துறது எப்பயுமே நல்லது. என்றைக்காவது ஒரு நாள் பாஸ்போர்ட்டுக்கோ இல்லை ஆதார் எண்ணுக்கோ இல்லை எதுக்காவது வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்னு ஒரு கேள்வி வருதுன்னா அப்போ இது ஒரு பெரிய சிக்கலாக போயிடும். அதனால் எப்பயுமே நம்ம வந்து பிறந்த தேதியை அப்படியே நேரடியாக பயன்படுத்துறது நல்லது. ஆனால் ஜோதிட ரீதியாக நீங்கள் அதை விட்டுடுங்க. உங்களோட கணவரோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஜாதகம் கணிங்க. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட பிரச்சனை இந்த வேலை சம்பந்தமான பிரச்சனை தானே, அது நம்ம என்ன பரிகாரன்றதை சொல்லிடுறோம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி ஜீவனபாவம் சிறப்பாக அமையறதுக்காக இப்போ சொல்ல போகிற எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு உளுந்து வடையும் தேனும் வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள், வில்வ தளத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். இது வந்து 3 முறை தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் உத்தியோக லாபம் உங்களுக்கு கிடைக்கும்னு வந்திருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க எல்லா நேர்களும் வந்து நீங்க சொன்ன விஷயங்களால கண்டிப்பா பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.